வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 8வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆமா அவனை பார்த்து கத்துது. 8 கிங்டியன் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு கத்தி அனுப்புறாரு. அது அந்த ஆமை பக்கமா போது. வில்ல அதை பார்த்துட்டு ஆமையின் ஷீல்டுன்னு சொல்லிட்டு பவரை வர வச்சு அந்த கத்தி எல்லாத்தையும் தடுக்கிறான். பவர் எல்லாத்தையும் கையில சேர்த்து அந்த ஆமை பக்கமா அனுப்புறான். 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சாவடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லடான்னு வில்லன் சொல்றான். ஆமா அதோடைய பவர் அனுப்புது. அந்த பவர் போய் கத்தியில பட்டு அந்த இடம் ஃபுல்லா சுத்தி போகுது. நான் உன்னை விட மாட்டேன்டா, நான் எந்த ஒரு சண்டையிலையும் தோத்தது இல்லடான்னு வில்லன் சொல்றான். ஆமா அதோடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கு. நிங் வூடி டெக்னிக், பாதாள உலகத்தோடைய கண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நெத்தில இருக்கிற கண்ணை சுத்தி பவரை வர வைக்கிறான். ஆமா அதோடைய பவர் அனுப்பி கத்திங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. அதை அழிச்சிடுன்னு வில்லன் கத்துறான். அந்த பவர் வெடிச்சு கத்தி எல்லாம் போய் பக்கத்துல இருந்த மலை மேலேயே விழுது. அவங்க சைடு வரைக்கும் பவர் போது. என்னடா நடக்குதுன்னு எல்டர் சொல்றாரு. அவனை சுத்தி பவரா வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அது எல்லாம் கத்தியா மாறிடுது. இவனுக்கு லெஜெண்டரி சுப்ரீம் ஸ்வாட் ஆர்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு வில்லி சொல்றா. இவன் இந்த லெஜெண்டரி சுப்ரீம் ஸ்வாட் ஆர்ட்டை இந்த அளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கிறான்னு ஸ்வாட்ஸ்மேன் சொல்றான். முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து போறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு வில்லி போறா. பின்னாடியே ஸ்வாட்ஸ்மேனும் போயிடுறான். நான் இல்லாம என்னுடைய சக்திக்குன்னு வடிவம் இல்ல, வழி இல்ல, உணர்வு இல்லடான்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி பவர் அனுப்புறான். அது மேல போயிட்டு பெருசாகிடுது. கத்தியும் மேல பறந்து போயிடுது. வில்லன் அவனுடைய கையில பவரை வர வைக்கிறான். பார்த்தா அந்த ஆமையை சுத்தி ரெட் கலர்ல பவர் வந்து அது டிராகனா மாறிடுது. வில்லன் பக்கமா பெரிய கத்தி வருது. அதை போய் அழிச்சிடுன்னு வில்லன் சொல்றான். டிராகனும் வேக வேகமா பறந்து வந்து அந்த கத்தியை அதோடைய வாயால கடிச்சு பிடிச்சிருது. திருப்பி அவனுடைய கையில பவரை வர வச்சுக்கிட்டு அனுப்புறான். அந்த கத்தியோடைய பவரை டிராகனால தாக்கு பிடிக்க முடியாம டிராகன் மறைஞ்சு போயிடுது. அந்த கத்தி வில்லன் பக்கமா வருது. வில்லன் வாயை பொளந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கத்தி பட்டு மறைஞ்சு போயிடுறான். இவனுடைய பவர் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு வில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா வில்லன் எங்கிருந்தோ பறந்து வரான். 2 பேரும் வந்து வில்லனை பிடிச்சுக்கிறாங்க. டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை பழி வாங்க கண்டிப்பா திருப்பி வருவேன்டான்னு சொல்லிட்டு பவரை வர வச்சு அதுக்குள்ளார போயிடுறாங்க. நான் ரொம்ப பவரை யூஸ் பண்ணிட்டேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு கீழே வராரு. அங்க கத்தி இருக்கத்தை பார்த்துட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பண்டைய காலத்துல கிரீன் எம்பையரும் டீமன் கேட் எம்பையரும் இருந்தாங்க. ஆனா என்னுடைய இம்மார்டல் ஸ்பிரிட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்ல. 9000 வருஷமா நான் இங்கேயே தான் இருக்கேன். என்னுடைய சக்தியை யாரும் எடுக்கவே இல்லை, என்னை யாரும் எழுப்பவே இல்லை. என்னுடைய இம்மார்டல் டெக்னிக்க இதுக்கப்புறம் உனக்கு நான் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கூட்டில் இருந்த பட்டாம்பூச்சி வெளியில வந்த மாதிரி நான் ஆனந்தமா இருக்கேன்னு யாரோ சொல்றாங்க. திருப்பி அவனுடைய பவரை வர வச்சு கத்தியில அனுப்புறான். பார்த்தா ஹீரோ வெளியில வந்துடுறான். அந்த கத்தி அவனுடைய தலைக்குள்ளார போயிடுது. இக்கட்டான தருணத்துல இந்த கத்தி தான் அவனை பாதுகாத்து இருக்கான்னு அவரு சொல்றாரு. எவர் கிரீன், இன்னும் நீ பல காலம் உயிரோட வாயணும், என்னை விட்டு போயிடாதரான்னு ஹீரோயின் அழுவுறா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு 2 எல்டரும் சொல்றாங்க. எல்டர் இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு மாஸ்டர் சொல்றாரு. நீங்க மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துல வராம இருந்தீங்கன்னா இந்த ஸ்வாட் வேலையே அழிஞ்சிட்டு இருக்கும்னு எல்டர் சொல்றாரு. நீங்க சீனியர் ஜூசானுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜூசன் தாத்தா இறந்து போயிட்டாரு, நீயும் என்னை விட்டு போயிடாதன்னு ஹீரோயின் சொல்றா. கவலைப்படாத, அவன் ரொம்ப பவர் யூஸ் பண்ணதால மயக்கத்துல தான் இருக்கான். ஹீரோயின் சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க. இவன் ஷீஷுவானோடைய பையன். இவனால கிரீன் லோட்டஸ் இம்பீரியல் ஸ்வாடோடைய பவரை யூஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன்னு எல்டர் சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவன் ஷீஷுவானுக்கு பையனா பிறந்து இருக்கான். இந்த சின்ன வயசுலயே இவன் இந்த அளவுக்கு சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் நீ டியாங்கோடைய பொண்ணா இருக்கணும் சரியான்னு மாஸ்டர் சொல்றாரு. ஆமா என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. அவர் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு. 12 வருஷத்துக்கு முன்னாடி முன்சீல நடந்த சண்டை அப்ப நான் அவரை பார்த்தேன். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. 9th டீமன் ஜெனரல்ல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் கண்டிப்பா திருப்பி இங்க வருவான். அதனால நான் இந்த 2 பேரையும் என் கூட கூட்டிக்கிட்டு போலான்னு இருக்கேன். இவங்க 2 பேரையும் குன்லூனுக்கு கூட்டிட்டு போய் நான் பாத்துக்கிறேன்னு மாஸ்டர் சொல்றாரு. நீங்க அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இந்த 2 பசங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த பசங்களுக்கு உங்க கூட வரத்துக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. பர்பிள் கேர்ள் நீ போறியான்னு எல்டர் கேக்குறாரு. நாங்க அவரு கூட போறோம்னு ஹீரோயின் சொல்றா. கிரீன் லோட்டஸ் இம்மார்டல் ஸ்வாட் எவர் கிரீனுக்கு உள்ளார இருந்தாலும் அவனை நினைச்சு எங்களுக்கு கவலையா இருக்குன்னு எல்டர் சொல்றாரு. கவலைப்பட
கவலைப்படாதீங்கண்ணா, இவங்க 2 பேரையும் நல்லபடியா பார்த்துப்பேன்னு மாஸ்டர் சொல்றாரு. நல்லது, ஆனா ஓல்டு மேனுக்கு இன்னொரு ரெக்வெஸ்ட் இருக்குன்னு எல்டர் சொல்றாரு. அது என்னன்னு சொல்லுங்கன்னு மாஸ்டர் சொல்றாரு. ஓல்டு மேன் ஜிஷுவானோட சோல் பவர் இங்க தான் எங்கேயாவது மறைஞ்சுக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கிரீன் லோட்டஸ் அந்த சோல் பவருக்கு புத்துயிர் கொடுப்போன்னு எல்டர் சொல்றாரு. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய தாத்தாவை காப்பாத்துங்கன்னு சொல்றா. ஓல்டு மேன் ஜிஷுவானுக்கு ரொம்ப நல்ல மனசு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ஆனா ஃபவுண்டைன் இம்மார்டல் இருக்கிற இடத்துக்குள்ளார என்னால போக முடியாது. சின்ன வயசுல இருக்கிறவங்களால மட்டும்தான் அதுக்குள்ளார போக முடியும். அது ரொம்ப கஷ்டமானது. உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு தான் ஆகுது. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபவுண்டைன் இம்மார்டல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன்னு மாஸ்டர் சொல்றாரு. ரொம்ப நன்றி. நாளைக்கு பொழுது வெடிஞ்சதுக்கு அப்புறம் சோல் பவர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஓல்டு மேனோட சோல் பவரை சேகரிக்க ஆரம்பிக்கணும்னு எல்டர் சொல்றாரு. சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு காட்டுறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு பவர் ஓபன் ஆகுது. அதுல இருந்து வில்லனுடைய குரூப் மொத்தமே வெளியில வருது. வில்லன் அவனுடைய நெஞ்சில கை வச்சுக்கிட்டு முடியாம நின்னுகிட்டு இருக்கான். என்னடா அவருக்கு ஆச்சுன்னு வில்லி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வில்ல வாயில இருந்து ரத்தம் வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.